பசங்க மறுபடியும் பிரிக்கேஜுக்கு வர மாட்டாங்க. நம்ம டீச்சரு அவங்களுக்கு விட்டுறக்கூடாது அப்படி மறுபடியும் வருவாங்களா? அல்லேலூயா. அதுபோலதான் 2003 இருந்து கர்த்தரை ஊழியத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். 2014 இருந்து முழு ஊழியம் கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா இருந்தவங்க ரொம்ப கம்மி தான். அல்லேலூயா. மாறி போனவர்கள் அதிகம். அவர்கள் மாறி போனார்கள். ஆனால் கர்த்தர் எங்களையோ இன்னைக்கு வரைக்கும் டீச்சரா தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உங்க சிந்தனைகள் வேற, எங்க சிந்தனைகள் என்னதான் நீங்கள் நானும் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணாலும் சரி. அதனால தான் நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன். உங்க இருதயத்தில் யாருக்கு ஓட்டு போடுறீங்க, மனசுக்கோ ஓட்டு போடுங்க. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு நபர் கூட என்கிட்ட வந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்கலங்க. சபையில் இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, ஒரு ஆளாவது பாஸ்டர் கர்த்தர் உங்களோடு பேசுறாருல, இந்த தேசத்தில் யார் ஆளுகை செய்யணும் சொல்லுங்க, நாங்களும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் அந்த காரியத்துக்கு. ஒரு நபர். அல்லேலூயா. ஆண்டவரே, அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீரோ அதை நான் செய்கிறேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்ப உங்க சிந்தனைகள் வேற, என் சிந்தனைகள் வேற. ஆவி ஒன்னா இருக்கலாம், ஆனா ஆத்மா வேற. எத்தனை பேர் ஆவின்னு சொல்ல முடியும்? தாவீது சொல்லுகிறான், அவர் என் ஆத்மாவை, என் மனைவியினுடைய ஆத்மாவை அல்ல, எனக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆத்மாவை அல்ல, என் ஆத்மாவை தேற்றி. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஆத்மாவை தேற்றுவதற்கு கர்த்தர் ஒரு புதிய நபரை அனுப்புகிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர்தான் உங்களை தேற்ற முடியும். ஏன்னா உங்க சிந்தனைகள் எந்த வடிவத்தில் இருக்குது, எந்த எண்ணங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தாங்க தெரியும். கணவன் மனைவி பிள்ளைகளாக நீங்க ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்தாலும் கூட நான் இன்னைக்கு சொல்லுவேன், எல்லாருடைய சிந்தனைகள் ஒன்று அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கும் கணவனை பார்த்து நீ போகும்போது எங்கேயா விழுந்து செத்துருவ தெரியுமா? மனைவியை பார்த்து எனக்கு முன்னாடி நீ போயிருவ தெரியுமா? பிள்ளைகளை பார்த்து நீ பேச்ச கேட்கலன்னா உன் வாழ்க்கை சீரழிஞ்சிடும் தெரியுமா? பிள்ளைகள் சொல்ல, நீ உனக்கு வயசாகட்டும் உன்னை என்ன பாடுபடுத்துறேன் தெரியுமா? அல்லேலூயா. ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் ஒன்னா போவாங்க, சீரும் சிறப்புமா போவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வெளியில நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு உங்க சிந்தனைகளை அறிந்தவராய், உங்களுடைய சிந்தனைகளை புரிந்தவராய் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் தெரியும். அவர்தான் உங்களை என்னையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்கிட்ட நீங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்க சிந்தனைகளுக்கு உண்டான கேள்விகளுக்கு இன்று ஒரு பதில் வரும். ஆமென். அல்லேலூயா. மற்றவங்களுடைய சிந்தனைகளை பார்க்காதீங்க. மற்றவங்க சிந்தனையும் உங்க சிந்தனையும் ஒண்ணு கிடையாது. வேதத்துல ஆதியாகமம் 2வது சொல்லப்பட்டாச்சு. புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பான், இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப ஆதியாகமம் 2 சொல்லப்பட்டாச்சு. மனுஷனுடைய சிந்தனைகள் வேற வேற. தேவன் படைக்கும் பொழுதே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 தனித்தனி சிந்தனை தான் இருக்குது. 2 ஒரே சிந்தனையா இருந்தா ஏவாள் போயிருப்பாளா? சொல்லுங்க. ஒரே மாம்சம் தானே. அல்லேலூயா. 2 பேரும் ஏன் தனித்தனியா நிக்கிறாங்க? சரி, 2 பேரும் சேர்ந்து 2 பிள்ளையை பெத்து போடுறாங்களா? யாரு? காயின், ஆபேல். இந்த 2 பேருடைய சிந்தனை ஒண்ணா இல்லையே. காயின் ஆபேலை கொலை செஞ்சான்ல போட்டிருக்குது. அல்லேலூயாவா. அப்ப இன்னைக்கு நம்முடைய ஆத்மாவை அறிந்தவர், நம்முடைய சிந்தனைகளை அறிந்தவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். அவருக்கு நீங்க உண்மையாய் இருங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை சரி பண்றதுக்கு, உங்க சிந்தனையில் ஏற்படுற எல்லா கேள்விகளுக்கும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, என்னை வழி நடத்துகிறவரே, என்னோடு கூட வாரும்,
இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்காக ஜெபம் பண்றாரு. நான் மரிக்க போறேன், உயிரோடு எழுந்துருவேன், ஆனா உங்க கூட இருக்க மாட்டேன், ஒரு மாம்சமா கூட இருக்க மாட்டேன், நான் பிதாவின் வலது பார்சல்ல போய் அமர்ந்துருவேன். எப்ப நீங்க ஜெபிக்கிறீங்களோ அப்பதான் வந்து உங்களோடு கூடுவேன். ஆனா 24 மணி நேரமும் உங்களோடு இருப்பதற்கு, உங்க மனசை புரிந்து நடந்து உங்களை கொண்டு வருவதற்கு இன்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவாகிய தேவன் நல்ல ஒரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, ஏசாயா புஸ்தகம் 54 அதிகாரத்தில் 11. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே போதும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஜனங்கள் நான் சரியா இருக்கிறேன், நல்லா இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, தேற்றரவு இல்லை, அவங்க மனசை தேற்றக்கூடிய ஆட்கள் இல்லை. காற்றில் அடிக்கப்பட்டது போல அவங்களுடைய இருதயம் இருக்கிறது, சிந்தனைகள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் புஸ்தகம் 29 அதிகாரத்தில் 19 வாசிங்க. அப்படிப்பட்டவன் இந்த ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் தேற்றிக்கொள்றாங்க. நான் என் இஷ்டப்படி எது நடந்தாலும் கர்த்தர் என்னை மன்னிப்பா. அல்லேலூயா. என் உள்ளத்தை என்ன செய்வாரு, என் இதயத்தை என்ன செய்வாரு, தேற்றுவாரு, மன்னிச்சிருவாரு. ஆனா நான் என் இஷ்டப்படி தான் நடப்பேன். பக்கத்துல பார்த்து